Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்யாண பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. என்னைக்காச்சும் போய் கல்யாணத்துல சாப்பிடுற சிக்கன் பிரியாணியை நம்ம வாரம் வாரம் வீட்ல அதே டேஸ்ட்ல ரெடி பண்ணி சாப்பிடலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் வச்சு வீட்ல எப்படி ரெடி பண்றதுன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஒரு 5ல இருந்து 6 பேர் சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஒரு 4 பெரியவங்களும் 2 குழந்தைங்களும் தாராளமா இந்த பிரியாணி அளவுல சாப்பிடலாம். இப்போ இந்த பிரியாணியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சொல்லியிருக்க ஒரு சில டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே பிரியாணியை வீட்டில் பண்ணி சாப்பிட்றலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெங்காயம்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ அரிசி போட்டு பண்ண போகிறது தான், அதுக்கான அளவு தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்துலேயே இந்த அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 7 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெயெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பொரிய வைக்கணும். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சமாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி மேலே கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவக்கணும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் மட்டும்தான் இந்த பிரியாணிக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்த பிறகு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்த உடனே நமக்கு நல்ல அந்த பிரியாணியோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இது மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி. இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்குறேன் நான். நம்ம காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்தா தான் இந்த பிரியாணிக்கு கரெக்டாக அந்த கலர் கிடைக்கும். அதனால் இந்த சில்லி பவுட்ரு மட்டும்தான் நீங்கள் மிளகாய் தூளுக்கு இந்த மிளகாய் தூள் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். மிளகாய் தூள் சேர்த்த பிறகு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நிறைய பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா பச்சை மிளகாவோட அந்த டேஸ்ட் பிரியாணியில் அதிகமாக தெரியும். அதனால் இந்த பிரியாணிக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பிரியாணிக்கு தக்காளி எடுத்துக்கணும். இப்போ நான் 3 வெங்காயம் எடுத்ததுனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே தக்காளி நல்லா குழஞ்சு வேகிற அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லாவே இந்த கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இந்த கிரேவி.
நீங்கள் அளவெல்லாம் கரெக்டாக இதில் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி வந்து இந்த ஸ்டேஜில் கிடச்சிரும். இப்போது நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 500 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 750 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம சேர்க்குற 1 கப்புக்கு 1.5 கப் அளவு கணக்கு தான். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் சொல்லுவோம் இல்லையா, அதே கணக்கு தான். இப்போது நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்ததுனால 750 ml வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்த பிறகு நம்ம திரும்பவும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்பவும் 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் இதுக்கெல்லாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சேர்த்த பிறகும் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் மெதுவாக இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளிலேயே வந்து நல்ல புளிப்பு அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து இதில் லெமன் வந்து சேர்க்கல. உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற தக்காளியில் ரொம்ப புளிப்பு தன்மை இல்லை அப்படின்னா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்க தக்காளியில் நல்லாவே புளிப்பு இருக்குது, அதனால் நான் லெமன் ஜூஸ் சேர்க்கலை. இப்போது அரிசி சேர்த்த பிறகு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக சேர்த்தோன்னா பிரியாணி டேஸ்ட் மாறிடும். அதனால் தண்ணி, உப்பு, காரம் மட்டும் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால கலர் பார்த்திங்களா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ பார்க்கும் போதே இனி வெந்த பிறகு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரியாணி வந்து இப்போது நம்ம உடனே வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. நல்லா இந்த தண்ணியும் அரிசியும் கொதிச்சு நம்ம தண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே 1-2 அரிசி தெரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பிரியாணி ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன், மேரேஜ் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறப்ப கரெக்டாக நம்ம சாப்பாடு நேரத்தில் போகிறப்ப வர அதே பிரியாணி ஸ்மெல் தான் வந்து இந்த பிரியாணிலேருந்து வருது. ரைஸ் எல்லாம் உடையாமல் வெந்து சிக்கனும் நல்லா வெந்து சூப்பராக இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கல்யாண வீட்டு பிரியாணியை நீங்கள் வீட்லேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.